தாய் வீடு ஏப்ரல் 2026. உடன்பாடான சூழல் ஒன்றை கட்டி எழுப்பல். எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி. கண்ணுக்கு கவர்ச்சியான, மரியாதை செய்யப்படுகின்ற, திருப்திகரமான, பாதுகாப்பான ஒரு சூழலில் வாழ்வதற்கு எல்லோரும் விரும்புவர். அசௌகரியங்களுடனும் வெறுப்புடனும் அச்சத்துடனும் வாழ யாரும் விரும்ப மாட்டார்கள். கொஞ்சம் குழியும் நிறைந்த பாதைகளில் பயணிப்பதை விட செப்பனிடப்பட்ட பாதைகளில் பயணிக்கின்ற பொழுதுதானே வாகனங்களுக்கும் அதில் பயணம் செய்கின்றவர்களுக்கும் அசௌகரியங்கள் எதுவும் இல்லாமல் மறக்க முடியாத பயணமாக அது அமையும். அதுபோலத்தான் கற்றல் கற்பித்தல் சூழலும் நோக்கப்படுகிறது. எந்த விதமான பௌதீக வளங்களும் இல்லாமல், மனித வளங்களும் இல்லாமல், அழுப்போடும் அழுத்தத்தோடும் பாடவிதானங்களை மூளையில் திணிப்பதற்கு மாணவர்களின் இரு செவிகளையும் பலவந்தமாக பயன்படுத்த செய்து அதிகாரத்துக்குட்படுத்தி ஜீரணிக்க முடியாத, சுமக்க முடியாத எழுத்து பயிற்சிகளை கைகளுக்கு கொடுத்து பரீட்சையின் பொழுது அச்சத்தையும் நடுக்கத்தையும் உருவாக்குவதால் கற்றல் ஒருபோதும் வேண்டாம் என வெறுக்கும் அளவுக்கு இன்றைய கல்வி முறை இளைய தலைமுறையினரிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. கற்றல் இயல்பானதாக, இனிமையானதாக, சுகமானதாக, சௌகரியமானதாக, வாழ்நாள் நீடித்ததாக மாற வேண்டும். மாணவர்களது மனப்பாங்கு, நடத்தை, மனவெழுச்சி போன்ற அனைத்திலும் உடன்பாடான மாற்றம், பாசிட்டிவ் சேஞ்ச் போன்ற நிலைநாட்ட வேண்டுமாயின் கற்றல் சூழல் ஆரோக்கியமானதாக, அழகானதாக, பாதுகாப்பானதாக, ரம்யமானதாக இருக்க வேண்டும். இது சாதாரண எதிர்பார்ப்பு. நாம் எமது அன்றாட வாழ்வுக்காக உழைத்து களைக்கின்ற பொழுது ஓய்வெடுப்பதற்காக எவ்வளவு அழகான அறையை, காற்றோட்டமான இடத்தை அதற்கு தெரிவு செய்கின்றோம். அப்படியாயின் எமது வாழ்வின் திருப்பு முனையாக, சேனிங் பாயிண்ட் அமையக்கூடிய கற்றல் நிகழும் சூழல் இதைவிட உயிர் துடிப்பு மிக்கதாக, மனதை கவரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது தர்க்க ரீதியாக உண்மையல்லவா? தர்க்கம் கடந்து இயல்பு வாழ்க்கையிலும் அத்தகைய சூழலிலே கற்கின்றவர்கள் தான் கல்வியை அதற்கேற்றாற் போல நடைமுறைப்படுத்துவார்கள். கல்வியை விரும்புவார்கள், நேசிப்பார்கள், ஊக்குவிப்பார்கள், அதனை அகிலமெங்கும் பரப்புவதிலே பங்களிப்பார்கள், பணியாற்றுவார்கள். எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் வளங்களும் கிடைக்காதவர்கள் தான் கல்வியை கசப்பாக உணர்வார்கள். கல்வியிலே வெறுப்பும் விரக்தியும் அதிருப்தியும் கொண்ட தரப்பாக இவர்கள் தான் மாறுவார்கள். இவர்கள் தமது அடுத்த தலைமுறைக்கு கல்வி உரிய முறைப்படி கிடைப்பதிலே நம்பிக்கை இழந்தவர்கள். இவர்களது நம்பிக்கை இழப்புக்கு நியாயமான காரணிகளை கண்கூடாக கண்டவர்கள், கடந்து வந்தவர்கள். எனவே அவர்கள் கல்விக்கு ஊக்கமளிக்காதவர்களாக, தமது வாரிசுகளையும் கல்வியின் பால் தூண்டாதவர்களாக இருப்பார்கள். இது ஒரு நாட்டின் வளமான எதிர்காலத்துக்கு சாவுமணியாகவே இருக்கும். வரவேற்கத்தக்க ஒன்றாக ஒரு பொழுதும் இருக்காது. உதாரணமாக, இலங்கையில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த தலைநகர பாடசாலையாகிய ரோயல் கல்லூரியை எடுத்துக்கொண்டால் அதன் போதிக கட்டமைப்பு, வள விநியோகம், இணைப்பாட விதான செயற்பாடுகள், அது கொண்டிருக்கின்ற செல்வாக்கு, பிரபல்யம், அனுசரணை, அதனுடைய பிம்பம் போன்றன மக்கள் மனதில் ஆழ வேரூன்றி இருப்பதன் காரணமாகத்தான் அதில் கற்க வேண்டும், நுழைய வேண்டும் என்ற ஆர்வம் பலரின் மத்தியிலும் ஏற்படுகின்றது. ஆனால் நாட்டில் இருக்கின்ற ஏனைய பாடசாலைகளிலும் அதே கலை திட்டம் தான் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. பாடத்திட்டங்களும் பயிற்சி முறைகளும் ஒன்றாகத்தான் உள்ளன. இருப்பினும் அந்த பாடசாலை மாத்திரம் அவ்வளவு பிரபல்யம் வாய்ந்த ஒன்றாக காட்டப்படுவதற்கான பின்புலம் அதனுடைய அழகிய பௌதிக கட்டமைப்பு தான். அங்கு உண்மையாகவே பரீட்சை மையப்படுத்தப்பட்ட கல்வியின் பால் ஈர்க்கப்படுவதனை விடவும் வாழ்நாள் நீடித்த கல்வியை, வாழ்க்கைக்கான பயனுள்ள கல்வியை, வழிகாட்டல்களை, ஒழுக்க விழுமியங்களை, இங்கிதங்களை, தலைமைத்துவ பண்புகளை, சமூக மரபுகளை பெற்றுக்கொள்கின்றார்கள், கண்டுகொள்கின்றார்கள். இவை அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிரந்தர வாழ்வியல் மாற்றம் ஒன்றுக்கான ஊன்றுகோலாக அமைந்து விடுகின்றன. வீட்டுச் சூழலாகட்டும், பாடசாலை சூழலாகட்டும், எந்த அளவு தூரம் கற்பவர்களது மனதை கவரும் வகையில் நிர்மாணிக்கப்படுகிறதோ அங்கு தரமான கல்வி நிகழும் என்பதை மறுக்க முடியாது. பாடசாலையை எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்த பாடசாலை கட்டமைப்பும் அழகானதாக, கற்களை கவரக்கூடியதாக இருக்க வேண்டும். வகுப்பறைகளை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட வகுப்பு மாணவர்களது வயது மற்றும் ஆசை, ஆர்வங்கள், அவ்வாறு கலை திட்டம், பாடங்களுக்கு ஏற்ப காட்சிப்படுத்தல்கள் இருக்குமாயின் அங்கு ஆரோக்கியமான தரமான கற்றல் நிகழும். அதே போல வீட்டுச்சூழலும் கற்றலுக்கு உகந்ததாக தயார்படுத்தப்படுகின்ற பொழுது கற்றலில் ஒரு வகையான சங்கிலி தொடரான இணைப்பாக்கம் ஏற்படும்.
வகுப்பறைக்கு வெளியில் கூட மாணவர்களது கலை இலக்கிய ரசனையை மேம்படுத்தும் வகையிலும் பூமியை வளப்படுத்துகின்ற பணியை செய்யக்கூடிய தன்மையை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் பூந்தோட்டங்களை அமைப்பதற்கான சில வகுப்பது, பயன் தரக்கூடிய மரங்களை நடுவதற்கு வழிகாட்டுவது, பராமரிக்க செய்வது போன்றன கற்றல் என்பது புத்தகங்களோடும் பரீட்சைகளோடும் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. சூழலை நேசிப்பது, பலப்படுத்துவது, அழகூட்டுவது போன்றவும் வாழ்நாள் நீடித்த கல்வி என்பதை மாணவர்கள் உணரவும் செயலாற்றவும் செய்யும். இது பாரம்பரிய கற்றல் கற்பித்தல் பாணிகளில் இருந்து சற்று விலகி தம்மை தாமே விடுவித்துக் கொண்டு இயல்பான தரமான கற்றலை உறுதி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதுதான் இன்றைய கல்வியின் நோக்கம் என்பதனை மாணவர்கள் உணர வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தங்களுக்குரிய உண்மையான கல்வியை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிப்பர். கற்றல் இயல்பானதாக அமைய வேண்டுமாயின் இயல்பான கற்றல் சூழல் உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும். வகுப்பறைக்குள் மாத்திரம்தான் கற்றல் நிகழ வேண்டும் என கருதக்கூடிய ஆசிரியர்கள் உள்ளவரை பரீட்சையை காட்டியே மாணவர்களது எதிர்காலத்தில் மண் போட்டு விடக்கூடிய நிலையை உருவாக்கி விடுவார்கள் என்பது மறுதளிக்க முடியாத உண்மை. ஆனால் பரீட்சைக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை நமக்காக இருக்கிறது என்ற பாடங்களை கற்றலுக்கூடாக கையளிக்க முடியுமாக இருப்பின் மாணவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எதையாவது கற்றுக்கொள்ள ஊக்குவிக்கப்படுவார்கள். இத்தகைய கற்றல் தான் வாழ்நாள் நீடித்த கற்றலாக மாறுவதோடு பயனுள்ள கற்றல் சந்தர்ப்பங்களாகவும் மாறும். வேறுபட்ட வாழ்வியல் சிக்கல்களுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய மாணவர்கள் தமது கற்றலை நேசிக்க மதிக்கத்தக்க உடன்பாடான கற்றல் சூழல் நிச்சயம் உருவாகும் என்பது சர்வதேச தரம் வாய்ந்த ஆய்வுகள் வழியாக நிறுவப்பட்ட உண்மையாகும். இது தொடர்பாக மேலும் நோக்கும் போது பௌதிக ரீதியான வசதி வாய்ப்புகள் வளங்கள் கிடைக்கின்ற மாணவர்கள், மானசீக ரீதியாக உள்ளார்ந்த ஊக்கமும் உத்வேகமும் தூண்டலும் கிடைக்கின்ற மாணவர்கள், மனவெழுச்சிகளை கருத்தில் கொண்ட வகையில் உதவி ஒத்தாசை கிடைக்கின்ற சூழலில் உள்ள மாணவர்கள் நிச்சயம் தரமான வளமான ஆரோக்கியமான கல்வியை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். இத்தகைய அருமையான சூழமையை உருவாக்கி கொடுக்கும் பட்சத்தில் தான் மாணவர்களிடம் இயல்பாக காணப்படக்கூடிய கல்வியின் மீதான ஈடுபாட்டை அதிகரித்து கற்றலின் மீது திசை முகப்படுத்த முடியும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய உள்ளார்ந்த திறமைகளை கல்விக்கூடாக உச்ச நிலையில் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இங்குதான் உருவாகும். இத்தகைய சூழல் அமைகின்ற பொழுது அதிலே கற்கக்கூடிய மாணவர்கள் இயல்பாக தன்னுடைய திறமைகளை போட்டி போட்டுக்கொண்டு வெளிப்படுத்த முன்வருவார்கள். அவர்களை ஊக்குவித்து வெகுமதி அளித்து முன்னோக்கி தள்ளுகின்ற பட்சத்தில் கற்கின்ற பாடசாலை, கற்பிக்கின்ற ஆசிரியர், வாழ்கின்ற சூழல் மட்டுமன்றி அந்த நாடும் நிச்சயம் பயன்பெறும். உளவியல் ரீதியாக நோக்கும் போது இத்தகைய பௌதீக வளங்கள் பெறாத மாணவர்கள் கற்கின்ற சூழலில் எதிர்மறையான நடத்தைகள் வெளிப்படுத்துவதற்கும் சாத்தியப்பாடுகள் உள்ளன. எப்பொழுதும் இருட்டை திட்டிக் கொண்டிருப்பதை விடவும் ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வைத்தால் இருள் தானாக விலகிவிடும் அல்லவா? இந்த யதார்த்தங்களை கருத்தில் கொண்டு எமது மாணவர்களின் நிகழ்காலம் வளமாக அமைய, எதிர்காலம் ஒளிமயமானதாக அமைய அவர்களது அடிப்படை கற்றலை பெறக்கூடிய வகுப்பறை, பாடசாலை, வீட்டுச் சூழல் ஆகிய மூன்றையும் உடன்பாடான சூழமையாக மாற்றி அமைக்க முன்வருவோம். அதுவே எனது எதிர்காலத்தில் நாட்டின் சிறந்த பிரஜைகளை உருவாக்கவும் நாட்டை வளமானதாக மாற்றவும் நாம் செய்யும் உபகாரமாக அமையும். நன்றி.